ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான அனாலஜி வச்சு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு காரை க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நிறையா கார்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம ஜாவாவில் கிளாஸ்னு சொல்கிறோம். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் தான் ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் லைக் மாடல், கலர் அதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் வேரியபிள் யூஸ் பண்ணி. அப்புறம் பிஹேவியர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஜம்ப்பு அதுவும் கிளாஸ்க்குள்ளே தான் டிஃபைன் பண்ணுவோம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் கிளாஸோட சின்டாக்ஸ். கிளாஸு, கிளாஸ் நேம், அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து டிஃபைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி தான் கார் கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம். மாடல், கலர், ஹார்ஸ் பவர் அப்படின்னு ப்ராப்பர்ட்டிஸை வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற பிஹேவியரை வந்து ஒரு மெத்தடாக க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதோட சின்டாக்ஸு. கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இந்த நியூ கீவேர்ட் தான் ஜாவாவை ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னா கார் 1 இஸ் ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த காருக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணோம்னா கார் 1 டாட் மாடல் BMW டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு பிளாக் டாட் ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு அசைன் பண்ணிடலாம். இப்போதைக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் டெமோ அப்படின்னு ஒரு பப்ளிக் கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பப்ளிக் கிளாஸோட நேமும் ஃபைலோட நேமும் சேமாக இருக்கணும். இந்த பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே தான் மெயின் மெத்தட் இருக்கும். இந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கிளாஸ் கார் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டிபிள் கார் ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த கார் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவை, அப்புறம் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவை, அப்புறம் கார் என்ன மேக்ஸிமம் ஸ்பீட் போகுன்ற ப்ராப்பர்ட்டி தேவை. இப்போதைக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டி போதும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ரியல் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்குன்னு தனியாக எந்த மெமரியும் அலோகேட் ஆகாது. நம்ம வந்து இந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்போ தான் மெமரியில் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த காருன்ற கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து காரு, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நேம் வந்து நான் கார் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் நியூ கார். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கார் 1ன்ற ஆப்ஜெக்டை இந்த கார் கிளாஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணனால இந்த கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயும் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கார் 1க்கு உள்ளே இருக்க நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நான் கார் 1 டாட் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு எந்த நேமும் செட் பண்ணல. ஸோ அதுக்கு ஒரு நேமை செட் பண்ணிக்கலாம். BMW அப்படின்னு ஒரு நேமை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலருன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா கார் 1 டாட் கலர் அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். கலர் வந்து ரெட்டு அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆக்சஸ் பண்ணோன்னா மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து 120 அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். கார் 2 இஸ் ஈக்குவல் டு நியூ கார். இந்த காரோட நேம் வந்து ஆடின்னு கொடுக்கலாம். அப்புறம் அதோட கலர் வந்து பிளாக்ன்னு கொடுக்கலாம். ஸ்பீடு வந்து 140 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் கொஞ்சம் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒரு நியூ கார் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ மெமரியில் வந்து ஒரு கார் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அந்த கார் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நேம் இருக்கும், கலர் இருக்கும், அப்புறம் மேக்ஸ் ஸ்பீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் 1 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நேம் வந்து BMW இருக்கும், கலர் வந்து ரெட்டாக இருக்கும், அப்புறம் மேக்ஸ் ஸ்பீடு வந்து 120 இருக்கும். இந்த கார் 2 ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கும் மெமரியில் வந்து தனியாக ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயும் வந்து நேம் இருக்கும், கலர் இருக்கும், அப்புறம் மேக்ஸ் ஸ்பீடு இருக்கும். இதோட நேமை தான் நம்ம வந்து ஆடி அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கலர் வந்து பிளாக்கு, அப்புறம் மேக்ஸ் ஸ்பீடு வந்து 140. ஸோ
ஸோ இந்த மாதிரி இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணினே போகலாம். கார் 3, கார் 4 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணினே போகலாம். இதுக்கு தான் வந்து நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணி கோடை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கோடை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கார் 1 ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸு, அப்புறம் கார் 2 ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.